ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு AruviTechNews. இப்போ நம்ம சேனலில் 3 ரெக்யர்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று காக்னிசன்ட், IBM, Yahoo. ஸோ மூணுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான ரெக்யர்மெண்ட்டு. ஏன்னா மல்டிநேஷ்னல் கம்பெனி. ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். அப்போ தான் எப்படி அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில் வீடியோ தான் இது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போகிற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஏதாவது டவுட்ஸு இல்லை இந்த வீடியோ எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா காக்னிசன்ட்டில் வந்து ஆஃப் கேம்பஸ் டிரைவ் போட்டிருக்காங்க. இது இப்போ ரீசெண்ட் டேஸில் நிறைய பேர் இப்போ நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதிட்டே இருப்பீங்க. டெய்லி மீட்டிங் நடக்கும், அப்புறம் அதில் டெஸ்ட் வைக்கிறாங்க. ஸோ இன்ஜினியர் ட்ரைனிங்கான ரெக்யர்மெண்ட்டு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா IBMல இருந்து ஆஃப் கேம்பஸ் டிரைவு. இதுவுமே வந்து ஃப்ரெஷருக்கான ரெக்யர்மெண்ட். இது மூணுமே ஃப்ரெஷருக்கான ரெக்யர்மெண்ட்டு. IBMல மல்டிபிள் சிட்டிஸில் வந்து ரெக்யர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா நிறைய சிட்டியில் நீங்கள் இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணாலும் ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் யாகுலேயுமே வந்து அசோசியேட் ப்ரொடக்ஷன் இன்ஜினியருக்கான ரெக்யர்மெண்ட்டு. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் லொக்கேஷன் வந்து பெங்களூரில் இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து உடனே அப்ளை பண்ணிவிடுங்க. அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக இப்போ நான் சொல்ல போகிற கம்பெனிலுமே என்ன அப்படின்னா ரெக்யர்மெண்ட் வந்து பைத்தானுக்கு தான் நிறைய போட்டிருக்காங்க. ஸோ ஒன் ஆஃப் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நீங்கள் தெரிஞ்சிருக்கிறதுல பைத்தானை வந்து நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் கம்பல்சரி அப்படின்றது இருக்குது. ஸோ அதனால நம்மளோட இன்ஸ்டியூஷன் பார்த்தீங்க அப்படின்னா அருவி இன்ஸ்டியூட் ஆஃப் லேர்னிங். இது கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்டு இன்ஸ்டியூஷன், தென்காசியில் இருக்குது. நீங்கள் தென்காசி, திருநெல்வேலி நியர் டு பிளேஸாக இருக்கீங்க. நாங்கள் வந்து கம்ப்யூட்டர் பற்றி எதுவுமே தெரியாது, நீங்கள் வந்து பிகாம் முடிச்சிருக்கலாம், இல்லை பிஎஸ்சி மேத்ஸ், ஃபிசிக்ஸு இந்த மாதிரி நீங்கள் படிச்சுட்டு சாஃப்ட்வேர்க்குள்ளே போகலாமா என்னன்னு நிறைய பேர் டவுட்ல இருப்பீங்க. ஆனால் நீங்களும் போகிறதுக்காக வந்திருக்கிற ஒரு லாங்குவேஜ் தான் பைத்தான். ஸோ நம்மளோட இன்ஸ்டியூட்டில் ஒரு கம்ப்யூட்டர் பேசிக்ஸ் நீங்கள் கற்றுக்கலாம். ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் C++, ஜாவா, பைத்தான் வந்து இப்போ ரொம்ப ட்ரெமாண்டஸாக நிறைய ரெக்யர்மெண்ட் போயிட்டுருக்கு. ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களே நிறைய இப்போ 2-3 பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் அவங்க சாஃப்ட்வேர் டெவலப்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதே அவங்கள பைத்தான் வந்து கற்றுக்கிட்டு வர சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இப்போ வந்து ரீசெண்டாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த பைத்தான் வந்து நீங்கள் எல்லாருமே வந்து இனிமேல் வரதில் ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒன் ஆஃப் த பாப்புலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்றதுனால கம்பல்சரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் பைத்தானை பற்றி நீங்கள் கற்றுக்கணும். இல்லை C++, ஜாவா, டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பருக்கான கோர்சஸ் வேணும் அப்படின்னாலும் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதில் உங்களுக்கு இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில் வேணும், என்னோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அது வாட்ஸ்அப் நம்பர் தான். உங்களோட நேம் வித் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் சொல்லலாம். இப்போ காக்னிசன்ட்டில் வந்து ரெக்யர்மெண்ட்டு. இந்த ரெக்யர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டெட்லைன் வந்து 22 ஜூன் 2022 வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதை வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் 2020-2021 பேட்ச் 2 பேட்ச் முடித்தவங்க BE, BTech, ME, MTech எனி ஸ்பெஷலைசேஷன் வந்து நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். 50% மேலே இருக்கிறவங்க எல்லாருமே எப்போவுமே எல்லா ரீசெண்டாக போட்ட எல்லாத்துலேயுமே 60-70+ கேட்டிருப்பாங்க. ஆனால் இதில் 50% இருந்துச்சு அப்படின்னாலும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். கேண்டிடேட் ஷுட் நீட் டு ஹோல்டு 50% ஆஸ் பர் ரெஸ்பெக்டிவ் யூனிவர்சிட்டி நாம்ஸ் படி நீங்கள் பர்சன்டேஜஸ் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் 2 years ஆஃப் கேப்ஸ் வந்து எஜுகேஷனில் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அலோடு. அதுக்கு மேலே 2 yearsக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன், ரிட்டன் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணுன்றது கொடுத்துருக்காங்க. ஃப்ளெக்சிபிள் டு ரீலொகேட் எனிவேர் இன் இந்தியா, ஒர்க் இன் எனி ஷிஃப்ட் டொமைனில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றது. ஓகேவா? அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இந்த லிங்க் அப்ளை நவுன் இருக்கா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இமெயில் ஐடி வந்து நீங்கள் ஆல்ரெடி சூப்பர் செட்டில் எல்லாருமே லாகின் பண்ணி அந்த இமெயில் ஐடி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னென்னா ஆல்ரெடி உங்களோட ஃபார்ம் ப்ரீவியஸாக இருக்கிற ஃபார்ம் வந்து அப்படியே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் டீட்டெயில் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேவா? கரெக்டாக எல்லா டீட்டெயிலுமே ஃபில் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா IBM ரெக்யர்மெண்ட்டு. IBMமே எல்லாருக்குமே தெரியும். IBM இஸ் ஒன் ஆஃப் த பாப்புலர் ப்ரைவேட் கம்பெனி. இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கீ காம்படிஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா ப்ரிஃபரபிளி இன் ஜாவா, பைத்தான், Node.js அண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் கான்செப்ட் தெரியும் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றது. ஸோ அதனால் பைத்தான் நீங்கள் கம்பல்சரி இப்போ தெரிஞ்சுக்கிறது நல்லது. இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது நம்மளோட இன்ஸ்டியூட்டில் என்ன அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்லி என்வாயன்மெண்ட்டில் நாங்கள் கற்றுக் கொடுப்போம். இன்னொன்று ஒரு ப்ராஜெக்ட் ஓரியன்ட் ட்ரைனிங்காக இருக்கும். ஒர்க் லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா மும்பை, புனே, டெல்லி,
கூர்கான், நொய்டா, ஹைதராபாத், சென்னை, கொல்கட்டா, பெங்களூர், அகமதாபாத்ல இருக்கும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தெரியணும், ஒரு டொமைனில் வந்து நல்ல நாலேஜ் தெரியணும், ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ண ஒரு ப்ராடக்ட்டை பற்றி தெரியணும் அப்படின்றது தான் ஃபுல்லாக டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்குமே என்னென்னா அப்ளை நவுன் இருக்கா, இதை கொடுத்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வரும். இதில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் கொஞ்சம் சிம்பிளாக நீங்கள் வந்து ஈஸியாக ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சூஸ் ஃபைல் கொடுத்து உங்களோட ரெஸ்யூமை கொடுங்க. ரெஸ்யூம் வந்து நல்லா ரெஸ்யூம் தான் வந்து உங்களுக்கு ஸ்பீக் அவுட் பண்ணணும் அப்படின்னா உங்கள் ரெஸ்யூமில் நீங்கள் உங்கள் பார்த்தோன்னே நான் முடிச்சிருக்கீங்க, இந்த கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க, இதில் எனக்கு நாலேஜ் இருக்குது, இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் வந்து அவங்களுக்கு நல்லா தெரிகிற மாதிரி போடுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நேம் கொடுங்க, லாஸ்ட் நேமு, ப்ரைமரி இமெயில் அட்ரஸ் கொடுங்க, எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் எவ்வளோன்றதை கொடுங்க. ஓகேவா? இன்டர்னா இல்லை இயர்லி ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் வந்து 3+ இயர்ஸ் இருக்குன்னா நீங்கள் கொடுங்க. 3+ அபோவ் கிரேட்டர் தென் 3+ இருக்குது அப்படின்னா ப்ரொஃபஷ்னலாக எடுத்துப்பாங்க. இது வந்து 3+க்குள்ளே இருக்கிறவங்க இதை கொடுங்க. எக்ஸிக்யூட்டிவா, அப்ரெண்டிஸ்பா இல்லை டெக் ரீஎன்ட்ரியான்றதை கொடுங்க. இன்டர்ன்றது நீங்கள் ஃப்ரெஷராக போகிறீங்க அப்படின்னா இன்டர்ன்றதை கொடுத்துக்கோங்க. ஓகேவா? கம்யூனிட்டிஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அட் உமனாக இருக்கீங்க அப்படின்னா இந்த பாக்ஸை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து வந்து ப்ரிஃபரட் லாங்குவேஜ்னு கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு இங்கிலீஷ் தான் தெரியும்னா இங்கிலீஷு, இல்லை வேறு இதில் ஃப்ரெஞ்சு எதுவும் தெரியும் அப்படின்னா அதை கொடுத்துக்கோங்க. ப்ரைமரி கீ ஸ்கில் செட்டில் நீங்கள் வந்து டெவலப்பர் ரோலுக்கு, அதாவது உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருக்குது அப்படின்னா டெவலப்பர், இல்லை மார்க்கெட்டிங்கில் எந்த ஃபீல்டில் இருக்கோ அது கொடுங்க. கண்ட்ரி வந்து இந்தியாவில் இருக்கீங்கன்னா இந்தியான்னு கொடுத்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? ஜாயின் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஜாயின் கொடுங்க, இல்லை அப்படின்னா நோ தேங்க்ஸ் கொடுத்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? ஜாயின்றது என்னென்னா அந்த உமனாக இருந்தீங்க அப்படின்னா அந்த கம்யூனிட்டியில் அந்த உமன்ஸ்க்கான குரூப் வச்சுருப்பாங்க, அதில் ஆட் பண்ணுவாங்க. இல்லை நோ தேங்க்ஸ் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துட்டு மற்ற டீட்டெயிலாம் அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா யாகுலேருந்து ரெக்யர்மெண்ட் போட்டிருக்காங்க. அசோசியேட் ப்ரொடக்ஷன் இன்ஜினியருக்கான ரெக்யர்மெண்ட். ஓகேவா? இங்கேயுமே வந்து என்னென்னா பைத்தான் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பிஎஸ், எம்எஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எனி டிகிரி முடித்தவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். பேச்சுலர் ஆஃப் சயின்ஸு, மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் முடித்தவங்க, வெர்பல் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து இம்பார்ட்டன்ட், இன்ட்ரெஸ்ட் இன் அ டெக்னிக்கல் ரோல் இன்வால்விங் பிளாட்ஃபார்ம் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆப்ரேஷன், the ability to use of object oriented programming language, ஜாவா, C++, ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜில் பைத்தான், பேர்ல் தெரியணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ராங் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லினக்ஸ் சிஸ்டம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா லினக்ஸ் வந்து எல்லாத்துலேயுமே லினக்ஸ் கமாண்ட்ஸில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது. ஆப்ரேட்டிங் சிஸ்டம், கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சரு, கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் தெரியணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இந்த அப்ளைன்ட் இருக்கா, அப்ளைன்ட் கொடுத்துட்டு ஆட்டோ ஃபில் வித் ரெஸ்யூம்னா உங்களோட ரெஸ்யூம் எடுத்துகிட்டு உங்களோட டீட்டெயிலாம் ஆட்டோ ஃபில் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா அப்ளை மேனுவலி கொடுத்துட்டு உங்களோட டீட்டெயிலை நீங்களாவே மேனுவலாக ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேவா? நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்குது. நமக்கு வந்து ஐயோ நம்ம இவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம், நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ண கிடைக்கல அப்படின்லாம் ஃபெட்டப்பே ஆகாதீங்க. எல்லாத்துக்குமே வந்து சொல்யூஷன் உண்டு. இப்போது வர ரெக்யர்மெண்ட்டை நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு உடனே சீக்கிரமாக நம்ம வேலைக்கு போகணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணிவிட்டு இந்த இயரை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்னும் நிறைய ஹியூஜ் ரெக்யர்மெண்ட்லாம் வரப்போகுது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். கீப் ஆன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருங்க. பை, டேக் கேர். வில் see you on next.